நீங்க விஜயனா ஓட்டு போட்டீங்களா? அப்போ உங்களுக்கான கொஸ்டின் தான் இது. மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. நீங்க எதுக்காக என்ன பேசிஸ்ல விஜயனாக்கு ஓட்டு போட்டீங்க? டு பி ஹானஸ்ட், நான் விஜயனாக்கு தான் போட்டேன். இந்த இடத்துல நான் பப்ளிக்காவே சொல்றேன். ஆக்சுவலா நீங்க எதுக்காக போட்டீங்க? இப்ப எனக்கு கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நான் வந்து மேல இருக்கிற யாரையுமே பார்க்க மாட்டேன். சீமான் அண்ணா வந்தாலும் சரி, விஜயண்ணா வந்தாலும் சரி, ஸ்டாலின் ஐயா வந்தாலும் சரி, எடப்பாடி சரி, யார் வந்தாலும் வந்து சிஎம்மா வந்தாலும் வந்து என்னோட தொகுதியில யார் இருக்காங்களோ அவங்க தான் எனக்கு செய்வாங்கங்கிற ஒரு கோட்பாடு எனக்கு ஒரு தாட் இருக்கு. ஸோ அது பேசிஸ்ல பத்தி பாத்தீங்கன்னா, நான் வந்து ஆல்ரெடி வந்து டிஎம்கே டாமினன்ட் தான் இங்க இருந்துச்சு. ஸோ அதனால நம்ம வந்து ஒரு சேஞ்ச் கொண்டுட்டு வரணும். அவங்களே இருந்துட்டே இருந்தோம்னா அது வந்து அவங்களுக்கு அந்த ஒரு இதே தெரியாது. ஸோ இன்னொரு கட்சி வந்தாதான் வந்து தெரியும் அப்படிங்கிறக்கா லாஸ்ட் டைம்ல வரும்போது நான் என்டிகேக்கு கவுன்சில் எலெக்ஷன் அந்த மாதிரிலாம் போட்டு விட்டுருந்தேன். ஏன்னா அவங்களும் வந்து ட்ரை பண்ணிட்டோமே, ஆனால் அவங்க வின் பண்ணல. சரி, இந்த டைம் வந்து டிவிகேக்கு நம்ம ட்ரை பண்ணுவோமேங்கிறக்காக நான் போட்டேன். ஏன்னா ஒரு இளைஞர் வந்து நிற்கிறாரு, அவருக்கு நம்ம வந்து நம்மளே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கலன்னா மற்றவங்கள நம்ம எப்படி வந்து பேச முடியும் அப்படிங்கிறக்காக நான் வந்து போட்டிருந்தேன். இதுதான் வந்து பேசிக்கான ஒரு ரீசன் நான் வந்து போட்டதுக்காக. ஏன்னா மேல இருக்கிறவங்க எல்லாம் வந்து நம்ம சொல்ல முடியாது, நம்ம தொகுதியில் இருக்கிறவங்கலாம் சொல்லலாம். ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நம்ம தொகுதியில் இருக்கிறவங்களை பேஸ் பண்ணி நான் ஓட்டு போட்டது. ஸோ நீங்க விஜயண்ணா எனக்கு பிடிக்கும், அதுக்கு அவரை பிடிக்குங்கிற ஒரு ரீசனுக்காக மட்டும்தான் நான் போட்டேன் அப்படிங்கிற பிளண்டரான ரீசனை தூக்கி போட்டு லெட்ஸ் பி மெச்சூர் அண்ட் ஹானஸ்ட். இந்த ரீசனுக்காக அவர் சொன்ன கொள்கையெல்லாம் நல்லா இருந்துச்சு ப்ரோ, அதனால நான் ஓட்டு போட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஹெல்த்தியான ஒரு கமெண்ட் செக்ஷன் வச்சுக்கலாமா? ஏன் எதுக்காகன்னு எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்டுமே, நான் மட்டும் இல்லை, டிஎம்கே என்டிகேல இருக்கிற எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்டுமே. கமெண்ட் பண்ணிட்டு போங்க.